சிவசங்கரியின் 47 நாட்கள். அதில் இன்று 38வது நாள். அத்தியாயம் 24. பயம் பயம் பயம். இது விசாலியை பீத்து தின்று கொண்டிருந்தது. அவள் வேண்டாத தெய்வமில்லை, சொல்லாத சுலோகமில்லை. வயிற்றை வலிக்கிறதோ, முகத்தில் பரு வந்திருக்கிறதோ என்று ஒவ்வொரு நிமிஷமும் கவனித்து ஏமாந்து போனாள். 40 நாளா, 40 நாள் கணக்கு ஆறதே, அப்படின்னா வாந்தி தலை சுத்தல் வராதோ? நான் சாதாரணமாகத்தானே இருக்கேன். சில சமயம் இப்படி முன்ன பின்ன தூரம் வர்றது சகஜம்னு ஒரு சமயம் சாஸ்திரிகளாத்து மாமிகிட்ட அம்மா சொன்னாளே, அந்த மாதிரி இந்த தடவை எனக்கு ஆயிடுத்தோ? இருக்கும் இருக்கும். ஊர் விட்டு ஊர் வந்திருக்கோம். சாப்பாட்டில் மாறுதல், அலைச்சல், மனசில் முதல்ல அசாத்தியமாக கிளுகிழுப்பு, அப்புறம் ஏமாத்தம், இப்போ வேதனை எல்லாம் இருக்கிறதுனால உடம்பும் பாதிக்கப்பட்டிருக்கலாமோ? இன்னும் 2 நாள் போனால் தன்னால் ஆகலாம், கண்டிப்பாக வந்துடும். பகலெல்லாம் இப்படி தேர்ச்சி கொண்டாலும் 2 நாள்களாய் தன்னையே தான் ஏமாற்றிக் கொள்கிறோம் என்பது விசாலிக்கு புரிந்துதான் இருந்தது. அலைச்சல், அலைச்சல்னா சூடு, சூடுன்னா சுருக்கன்னு வரணும். நான் பெரியவளானதிலிருந்து இன்னி வரை எனக்கு ஒரு நாள் இப்படி எப்படி இருந்தது கிடையாது. மணி அடிச்சு கூப்பிட்ட மாதிரின்னா டான்னு வந்துடும். இது பிள்ளைதான், இதை கலைச்சாத்தான் நான் பிழைச்சேன். இல்லாட்டா உடம்பு பூராவையும் இவன் வேக வச்சா கூட நான் பட வேண்டியதுதான். என்ன பண்ணலாம்? ஐயோ அம்மா, எனக்கு ஒன்றும் புரியலையே. பாத்ரூமுக்குள் ஓடி கதவை சாத்தி கொண்டு அழுதாள் விசாலி. அவளுக்கு விஷயம் புரிந்த தினம் புதன், இன்று வெள்ளி. லூசி, குமார் 2 பேரும் நாளையும் மறுநாளும் வீட்டிலேயே இருப்பார்கள். அவர்களுக்கு தெரியாமல் அழுவது கூட கஷ்டமாயிற்றே. குமார் யமகாதகன். நேற்று கேட்டுவிட்டான், ஏன் உன் மூஞ்சி ஜிவு ஜிவுன்னு இருக்கு, அழுதியா? இவனிடம் போய் சொன்னால் பீத்து விடுவான் என்று தெரியும். அம்மா லெட்டர் பார்த்ததிலிருந்து ஊர் ஞாபகமாக இருக்குது, அதுதான். கிட்டத்தில் வந்து அசடு என்று அணைத்து முத்தமிட போகும் தருணத்தில் சொல்லாமல் கொள்ளாமல் லூசி வந்துவிட்டாள். குமார் குனிந்து விசாலியின் கண்களை ஊதுவது போல பாவனை செய்து, கண்ணுக்குள் ஏதோ போய் உறுத்துறதாம், அதான் பார்த்தேன் என்றவன், ஊரிலிருந்து அம்மா லெட்டர் போட்டிருக்கிறாள் லூசி. என் பேரன் எப்போது பிறக்கப் போகிறான்? எனக்கு உங்களையெல்லாம் பார்க்க வேண்டும் போல ஆசையாயிருக்கிறது என்று எழுதியிருக்கிறாள். அம்மா கடிதத்தை பார்த்ததிலிருந்து திரும்ப இவளுக்கு ஊர் ஞாபகம். அதான் சமாதானம் செய்து கொண்டிருந்தேன் என்றும் ஒரே நொடியில் பிரவாகமாக பேசி லூசியின் கிட்டத்தில் சென்று அவள் வயிற்றில் காதை வைத்து கேட்டு, ஹாய் மை சன், ஹவ் ஆர் யூ? யுவர் கிரானி வாண்ட்ஸ் டு see you soon பேபி என்றான். நாட்டி என்றவன் தலையில் தட்டிய லூசி அவன் கையை பிடித்து அழைத்து போனாள். பார்த்து கொண்டே நின்ற விசாலிக்கு குமட்டியது. அயோக்கிய ராஸ்கல், படவா, பொன்களை மேயிற பொறுக்கி. எத்தனை தைரியம் இருந்தா என்னை கட்டிண்டதை இவ பார்த்தப்புறம் இத்தனை அழகா பேசி சிரித்து அவளை சமாளிப்பான். அவன் பேசியது லூசிக்கு புரியவில்லை என்றாலும், விசாலிக்கு புரியவில்லை என்றாலும், அவன் அவளிடம் மலர்ந்து பேசி வயிற்றில் காதை வைத்து குழைந்ததும் லூசி மகிழ்ந்ததும், தூ அசிங்கம், இவன் பிள்ளைய என் வயத்தில் சுமக்க நான் எத்தனை பாவம் பண்ணியிருக்கணும். கடவுளே, எனக்கு இந்த குழந்தை வாண்டாமே, இது கர்ப்பமாக இருக்கக்கூடாதே. நான் என்ன பண்ணலாம்? நம்ம ஊர்னா பப்பாளி பழம் சாப்பிடலாம், எள்ளை வெல்லத்தோடு அரைச்சி சாப்பிடலான்னு சொல்லுவா. இங்கே பப்பாளி பழம் கிடைக்குமோ? ஓ, அன்னைக்கு ஷாப்பிங் சென்டரில் காய்கறி பழம் விற்கிற இடத்துல பார்த்தேனே, அது பப்பாளி தானே? ஆமாம், அதை வாங்கணுமே. அப்புறம் இந்த தடியங்கிட்ட கேட்டால் எப்படியாவது எள்ளு கொண்டு வந்து கொடுப்பான். கொஞ்சம் தாஜா பண்ணி பேசி பார்க்கலாமா? வேற வழி? மாலை மணி 4 இருக்கும். குமார் அலுவலகத்திலிருந்து வந்து விட்டான். மாடிக்கு போய் அவன் முகம் கழுவி வருவதற்குள் என்றுமில்லாத அதிசயமாய் லூசியும் வீடு திரும்பி விட்டாள். மறுநாளிலிருந்து அவள் வீட்டோடு தங்கப் போவதால் இன்னைக்கு ரொம்ப அப்பாயின்மெண்ட் கொடுக்கவில்லையாம். அதனால் வேலை சுருக்க முடிஞ்சுதாம். இவர்களுக்கு ஒரு சர்ப்ரைஸாக இருக்க எண்ணி ஃபோன் பண்ணாமல் வந்துட்டாளாம். காஃபி சாப்பிட்ட பிறகு, வருகிறாயா வைஷாலி, ஷாப்பிங் சென்டர் போய் வரலாம் என்று திடுதுப்பென்று லூசி கேட்டாள். இப்போது திடீரென்று எதுக்கு ஹனி? நாளையிலிருந்து நீ வீட்டில் தானே இருக்கப் போகிறாய். மெதுவாய் கடைக்கு போய் வரலாமே. குமார் டிவியில் ஃபேஸ்பால் பார்த்து கொண்டே விளையாட்டை பார்த்து கொண்டிருந்தவன் பதில் பேசினான். நாளையிலிருந்து மாடி நர்சரியில் வேலை செய்ய ஆட்கள் வருகிறார்கள். குழந்தை பிறக்கும் நாள் கிட்டத்தில் வந்துவிட்டது. இன்னும் அரை அலங்காரத்தை முடிக்காவிட்டால் எப்படி? அடுத்த 2 அல்லது 3 நாள்களுக்கு வேலை சரியாக இருக்கும். அதனால் இன்று போய் வாங்க வேண்டியவற்றை வாங்கிவிட நினைக்கிறேன். சரி, நீ எதற்காக அலைகிறாய் பேபி? என்னென்ன வேண்டுமென்று சொல், நான் போய் வாங்கி வருகிறேன். டோன்ட் பாதர், ஐ வாண்ட் டு கோ மை செல்ஃப். இந்த லூசியிடம் எப்போதுமே இந்த பிடிவாதம்தான் அவனுக்கு பிடிக்காது. முயலுக்கு 3 கால் தான் என்றால் 4வது காலை வெட்டி காட்டுவாள். வைஷாலி, லெட்ஸ் கோ, கெட் யுவர் ஓவர் கோட். விசாலி புரிந்து கொண்டு கோட்டை எடுத்து மாட்டிக்கொண்டாள். நானும் வரட்டுமா?
ஏன், உன் தங்கையை நான் ஒன்றும் பண்ண மாட்டேன், நீ டிவி பார். லூசியுடன் தனியாக விஷாலி போவது இதுதான் முதல் தடவை. குமார் கார் ஏறும் வரை கூடவே வந்தான். கார் கிளம்பி போனது. குமார் வராதது நல்லதுதான். பப்பாளி பழம் வாங்கிவிடலாம். பழத்தை தொட்டு காட்டி, இது வேண்டும் என்றால் தங்கமாய் லூசி புரிந்து கொள்வாளே. விஷாலி லூசியை பார்த்து சிரித்தாள். ஷாப்பிங் சென்டருக்கு முன் வண்டியை நிறுத்திவிட்டு உள்ளே முதலில் ஃபுட் ஸ்டோருக்குள் நுழைந்தார்கள். இந்த ஷாப்பிங் சென்டர் ரொம்ப பெரியது. நடந்தால் காலை வலிக்கக்கூடிய கடைகள் அடுத்தடுத்து இருந்தன. ஒன்றினுள் புகுந்துவிட்டால் மற்ற கடைகளுக்கு வெளியில் வராமலேயே போய் வரலாம். லூசி முட்டை மற்றும் சில அத்தியாவசியமான சாமான்களை அந்தந்த கவுண்டரிலிருந்து எடுத்து வண்டியினுள் வைத்தாள். மறுநாள் மாடியிலிருந்த குழந்தை ரூமில் வேலை செய்ய சில குறிப்பிட்ட சாமான்களை தச்சர் கேட்டிருந்தார். அறைக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை டவுனில் ஆர்டர் பண்ணியது வந்துவிட்டன. விட்டுப்போன சில்லறை சாமான்களை வாங்குவதற்காக மீண்டும் டவுனுக்கு போக வேண்டாமே, பக்கத்து ஆல் பர்பஸ் கடையில் வாங்கினால் என்ன என்று யோசித்த லூசி பக்க வழியாக அந்த கடைக்குள் நுழையப் போனாள். சமுத்திரம் மாதிரி பெரிதாக இருந்த அந்த ஆல் பர்பஸ் கடைக்குள் நுழைந்தாள். திரும்ப பப்பாளி பழம் வாங்க இங்கு வர முடியுமோ முடியாதோ என்ற எண்ணத்தில் லூசியின் கையை பிடித்து நிறுத்தினாள் விஷாலி. உணவு கடையின் உட்பக்கம் கையை நீட்டி அங்கே போகலாம் என்றாள். லூசி வேறு விதமாய் அர்த்தம் கொண்டாள். நான் இங்கேயே இருக்கிறேன், நீ மட்டும் போய் வா என்று சொல்வதாக எண்ணி, ஆல் ரைட், யூ பி ஹியர், ஐ வில் பி பேக் இன் யூ ஃபியூ மினிட்ஸ் என்று சொல்லி பக்கத்து கடைக்குள் நுழைந்து மறைந்து போனாள். கைவண்டியை ஒரு பக்கமாக தள்ளி வைத்துவிட்டு வேடிக்கை பார்க்க தொடங்கினாள் விஷாலி. பப்பாளி பழம் இன்னைக்கு இருக்குமோ? எதேச்சையாய் திரும்பின விஷாலி அதிர்ந்து நின்றாள். புடவை கட்டிக்கொண்டு ஒரு பெண்மணி, கருப்பு தலைமுடி, நெற்றி வகிட்டில் சிவப்பு குங்குமம். தெய்வமே, இவன் அம்மூர்க்காரியா? நான் கனவுலையும் எதிர்பார்க்காத சந்தர்ப்பமா? ஓடு, அவ காலில் விழு, விஷயத்தை சொல்லு. மனசு ஆர்ப்பரித்தது. 4:08 அவளை நெருங்கிய விஷாலி அந்த பெண்மணியின் காலில் விழுந்து, காப்பாத்துங்கோ, என்னை காப்பாத்துங்கோ என்று மெல்லிய குரலில் அரற்றினாள். அந்த பெண்மணிக்கு திடுக்கிற்று போயிற்று. புடவை அணிந்த சின்ன பெண் ஒருத்தி எதற்காக தன் காலில் விழுந்து வழுகிறாள்? ஏன் அழுகிறாள்? எந்த பாஷையில் பேசுகிறாள்? அப் ஹிந்துஸ்தானி ஹே கியா? ஐயோ கடவுளே, இவ ஹிந்திக்காரியா? நான் என்ன பண்ணுவேன்? எப்படி புரிய வைப்பேன்? லூசி வந்துடுவாளே. பதறினாள் விஷாலி. மாலையாய் கண்ணீர் பெருக 2 கைகளையும் கூப்பிக்கொண்டு, காப்பாத்துங்கோ, தயவு பண்ணி காப்பாத்துங்கோ என்று விசும்பினாள். அந்த பெண்மணிக்கு தர்ம சங்கடமானது. யார் இவள்? ஹிந்தி புரியவில்லையே. சவுத் இந்தியனா? ஹூ ஆர் யூ, இந்தியன்? விஷாலிக்கு இப்போது அவள் கேட்டது புரிந்தது. பலமாக தலையை ஆட்டிக்கொண்டு, நான் இந்தியன் என்றாள். நல்ல வேளையாக அந்த கவுண்டரில் யாருமே இல்லை. அன்றைக்கு கடையில் கூட்டம் ரொம்ப கம்மி. ஹிந்திக்காரிக்கு மனசு என்னவோ செய்தது. கியா சாயே, குச் ப்ராப்ளம் ஹை? பாஷை புரியலையே, எனக்கு ஹிந்தியும் தெரியலை, ஒரு மண்ணும் தெரியலை, பாவி. சட்டென்று முதல் நாள் சினிமாவில் கேட்ட வார்த்தை ஞாபகம் வந்தது. நெருப்பு பிடித்து கொண்ட கட்டடத்திலிருந்து ஹெல்ப் என்று ஒரு சின்ன பையன் கத்தினானே உதவி கேட்டு. அவன் கத்துகிறான் என்று குமார் விளக்கினானே. எழுந்த அந்த பெண்ணின் கைகளை பற்றி கண்களில் ஒற்றிக்கொண்டாள். அம்மா ஹெல்ப், நான் இந்தியன், ஹெல்ப் என்று விடாது கெஞ்சினாள். இந்த பெண் ஆபத்தில் இருக்கிறாளா? உதவி என்று அழுகிறாளே. சுற்றுமுற்றும் வேறு பார்க்கிறாள். யாராவது கூட வந்திருப்பவர்களைக் கண்டு பயப்படுகிறாளோ? சின்ன பெண்ணாய் பால்வடியும் அழகோடு விஷாலி அழுவது அந்த பெண்ணின் இதயத்தை நெகிழ வைத்தது. வாட் இஸ் இட்? டெல் மீ, ஐ வில் ஹெல்ப் யூ என்றாள். விஷாலிக்கு கையும் ஓடவில்லை, காலும் ஓடவில்லை. என்ன செய்வாள்? லூசி வந்து விடுவாளோ? அப்புறம் அந்த தடியன் இல்லாமல் இவள் தனியாக எப்போது வர முடியுமோ? இந்திய பெண்மணியும் அன்று வர வேண்டுமே. பக்கத்தில் குப்பை கூடை இருந்ததை விஷாலி பார்த்தாள். பாய்ந்து சென்று ஒரு பிஸ்கட் பேப்பரை எடுத்தாள். பேனா இருக்கா? கைப்பையிலிருந்து பேனாவை பெண்மணி எடுத்து கொடுக்க கவுண்டர் மேல் வைத்து பேப்பரை வைத்து விஷாலி எழுதினாள். அண்ணா காப்பாத்து, ஆபத்து, அண்ணா காப்பாத்து. சற்று தூரத்தில் வைஷாலி என்று கூப்பிட்டு கொண்டே லூசி வருகிறாள். பரபரவென்று தன் ஆதிச்சபுரம் விலாசத்தை பேப்பரின் மறுபக்கம் தமிழில் எழுதினாள். இந்தியாவில் மெட்ராஸ் அட்ரஸ் போஸ்ட் பண்ணிடுங்கோ, தயவு பண்ணி, ஹெல்ப். அந்த பெண்மணியின் கைகளை கண்களில் ஒற்றிக்கொண்டு குனிந்து பாதத்தை தொட்டு நமஸ்கரித்து பேப்பரை அவளிடம் நீட்டினாள் விஷாலி. கையை நீட்டி அந்த பெண் பேப்பரை வாங்குவதற்கும், லூசி வாட் ஆர் யூ டூயிங் ஹியர் விஷாலி என்று கேட்டுக்கொண்டு வருவதற்கும் சரியாக இருந்தது. தரையில் மண்டியிட்டு அழுத கண்களோடு இருக்கும் விஷாலியை பார்த்து அதிர்ச்சியுற்றாள் லூசி. ஒய், வாட் ஹேப்பன்? எழுந்து லூசியின் முதுகு பக்கம் நின்று மீண்டும் 2 கைகளையும் கூப்பி, இவளிடம் ஒன்றும் சொல்லாதே என்ற பாவனையில் முகத்தை வைத்துக்கொண்டு விஷாலி கெஞ்சினாள். வார்த்தைகளுக்கு இல்லாத சக்தி கண்களுக்கு உண்டல்லவா?
ஹிந்திக்காரி புரிந்து கொண்டாள். மெல்ல விஷாலி கொடுத்த பேப்பர் துண்டை கைப்பையில் போட்டுக்கொண்டே சிரிப்போடு நகர்ந்து சென்றாள். அதை விஷாலி பார்த்து கொண்டே இருந்தாள். இதன் தொடர்ச்சி அடுத்த அத்தியாயத்தில். நன்றி.